தான் இந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புவதாக அவர் நம்புகிறார். அந்த பாதையில் அவர் போறார் இல்லையா? இதை நீங்க அதுவே தப்பான மூவ் இல்லையான்னு கேக்குறேன் சார். அது எல்லா இடத்துக்குமா சார்? பனையூருக்கு வாங்க, மாமல்லபுரத்துக்கு வாங்க சார். நான் சரி தப்புன்னே சொல்லல சார். நீங்க ஸ்டைல்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், பரிமாணம் இந்த மெத்தடு, அந்த வாக்கு வங்கி, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், இதுவெல்லாம் எனக்கு ஆச்சரியப்படுத்து. ரொம்ப புதுசா இருக்கு. அவர் இன்னைக்கு கைதாகிறாருன்னு வைங்க, தாவேகா என்ன, நீங்க தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் இதுபடி பாத்தீங்கன்னா அடுத்த மின்சாரத்துறை மந்திரி அவர் தான். ஆட்சிக்கு வந்தா அப்படிதான் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னா நான் பாக்குறேன். இவர் என்ன பண்றாரு, அந்த பேட்டர்னுக்கு எதிராக இருக்காரு. புது பேட்டர்ன் அவர் செட் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகே, ஆனா பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பத்துல ஒருத்தங்களை இழந்தவங்களை கூட நேர்ல போய் சந்திக்க மாட்டாரு. இதற்கு முன்னால இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவர் எந்த மாதிரி மரியாதை செலுத்துவார்? அவர் வீட்டிலேயே ஒரு புகைப்படத்தை வைப்பாரு, ஒரு மரியாதை செலுத்துவார், அதை ட்வீட் பண்ணுவாங்க. இதான ஏன்னா அவரை நீங்க ஒரு சமூக வலைதள கால அரசியல்வாதியாக தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணா ஒரு பொலிட்டிக்கல் மேஜிக். நீங்க அவரை தொடாம அல்லது அவரை புரிஞ்சுக்காம நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நீங்க வரவே முடியும். அண்ணா அவர்களை கோட் பண்ணி பேசுறாரு, மக்களிடம் நில், மக்களோட செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், அப்படித்தான் நம்ம இருக்கணும், நான் எப்பவுமே மக்களோட இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு பேசிக்கிட்டு ஆனா மக்களோட இல்லாம இருக்காங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திருமிகு பெருமான்மணி அவர். சார் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நீங்க பேசின ஒரு விஷயம் தாவேகா சார்பாக பரவலாக பகிரப்பட்டது, மற்ற கட்சியினரால விமர்சிக்கப்பட்டது. அது என்னன்னா, விஜய் அவர்கள் 1 முதல் இடம், இல்லைன்னா எதிர்கட்சி 2ஆம் இடம், அந்த டாப் 2ல தான் இருப்பாரு அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டீங்க. அந்த விவாதத்துல இருந்து மீதி 3 பேரோட ரியாக்ஷன்ஸ் முதற்கொண்டு போட்டு அதை நிறைய கிண்டல் அப்படிலாம் பண்றாங்க. அவ்வளோ தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் இந்த கரூர் விவகாரத்திற்கு பிறகும் அன்று சில மாதங்களுக்கு முன்பாக நீங்க சொன்ன அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? ஏன்னா தாவேகா குறித்த பல விமர்சனங்கள் இந்த 1 மாதத்துல பலராலும் முன்வைக்கப்பட்டுருச்சு. நீங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. ஏன்னா அவர் இன்னமும் சொல்ல போனால் கரூர் விஷயம் சம்பவம் அந்த நெரிசல் மரணம் ஐயா விஜய் அவர்கள் மேலே நேசம் வைத்திருக்கிறவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலையும் அவர் மேலே அந்த நேசத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது இல்லைங்களா? ஏனென்றால் இப்போது அறிவு சமூகம் ஒன்றை சொல்கிறது, ஊடகங்களை நீங்கள் எடுத்துக்கங்க, பிரிண்ட் மீடியா ஒன்றை பேசுது, தொலைக்காட்சிகள் ஒன்றை பேசுது, சமூக வலைதளங்கள் வேறொன்றை பேசுகிறது. இப்போ நீங்கள் எடிட்டோரியல் எல்லாமே என்ன டோனில் வந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஐயா விஜய் அவர்களுடைய இந்த மௌனத்தையே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடிட்டோரியல்ஸ் அதை ரொம்ப கண்டித்து எழுதினாங்க, அந்த மௌனம் அதை கண்டித்து எழுதினாங்க. ஊடகங்களில் அது விவாதிக்கப்பட்டது தீவிரமாக. ஆனால் சமூக வலைதளங்களில் பெரும்பாலான பதிவுகள் போடுறவங்க இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அவர் மேலே தீவிரமான விமர்சனத்தை வைக்கல. அது அதை நீங்கள் இன்னும் அதை எப்படி பார்க்கணுன்னா, அரசியல் கட்சி சார்ந்து இயங்குகிறவர்களுடைய விமர்சனம் என்னவாக இருந்தது, பொதுவாக பொதுமக்கள் அதன் மீது எந்த விதமான அபிப்பிராயத்தை வைத்தார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது. இரண்டாவது, அந்த சம்பவத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குரல் என்னவாக இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு புதிய கட்சி களத்துக்கு வருகிற பொழுது நாம் மதிப்பிட வேண்டியதாக இருக்கும். இல்ல பொதுமக்கள்ல கொஞ்சம் பேர் மாறினாங்க, இல்ல இன்னும் விஜய் வரவே இல்லை, மறுபடியும் ஃபீல்டுக்கு வரல, அதெல்லாம் எங்கேயுமே பேசவே இல்லை. இல்லை, அது மாறும். அதாவது ஆரம்பத்தில் வந்ததுல நான் பெருவாரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆரம்பத்தில் வந்ததுல இவர் ஒரு புதிய சக்தியாக வருகிறார், இவர் மீது ஒரு புதிய ஈர்ப்பு இருக்கிறது. அப்படி வந்ததுல அவருடைய தலைமையை சரி நம்ம மாறலாமா, அதாவது முன்பு ஏதோ ஒரு அரசியல் சார்பு எடுத்துட்டு அவர்கள் விஜய் ரசிகர்களாக இல்லாத ஒரு குரூப் வந்தாங்கல்ல, அதில் நிச்சயமாக இந்த சம்பவம் அவர்களுக்கு பலருக்கும் அவருடைய நடவடிக்கைகள் மேலே ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஆனால் அவருடைய கோர் ஓட்டு, அவர் எதை நம்பி இந்த கட்சியை ஆரம்பிச்சிருப்பார்ல, நீங்கள் இப்போ வந்த ஆதரிச்சவங்கள விட்டுருங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விமர்சித்தவங்கள விட்டுருங்க, ஆனால் அவருக்கு கோரா ஒன்று இருந்திருக்கும்ல, அவர் ரசிகர்களாக இருந்தவர்கள், அவரை வியந்து பார்த்தவர்கள், அவரை நான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக தான் பார்க்குறேன். மொத்தம் 3 விதமான தலைமைகள் இருக்கிறது, ரேஷனல், லீகல், ட்ரெடிஷ்னல், கரிஸ்மேட்டிக் லீடர். இப்படி தான்
அரசியல் அறிவியல் வந்து தலைமையை வடிவமைக்குது. அப்போது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக தான் அவரை நான் இப்பவும் மதிப்பிடுறேன். அப்போ அவர் மேலே, அவர் அரசியலுக்கு வருவது மேலே, அவருடைய சினிமா ஈர்ப்புல இருந்து ஒரு பெரிய கூட்டம் அவருடைய அரசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வரவேற்றிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவர் மேலே பெரிய விமர்சனம் இல்லை. ஆனால் அவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இவரை ஆதரிக்கலாமா, இவருடைய நடவடிக்கை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு பிறகும் அவரை நேசித்தவர்கள், அவர் மீது ஒரு அன்பு வைத்திருந்தவர்கள் தொடர்ந்து அவர் மேலே காட்டுற அதே நம்பிக்கையை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அதை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. இல்லை, தொடர்ந்து அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்கிறத எந்த புள்ளியை வச்சு சொல்றீங்கிற, இன்னும் அவருக்கு வந்து அதே கிரேஸ் இருக்கு, வேற எந்த விஷயமுமே பிரேக் ஆகலை அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்குறேன். இப்போ பெரிய அளவில் அவர் மீது விமர்சனங்கள் வருது. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னது, கண்டிப்பா அவர் கரூர் போவார், கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பாருன்னு ஈவன் அந்த கட்சிக்காரங்களே மேபி அதிகாரப்பூர்வமாக வெளியே சொல்லலைனாலும் வேற யாராவது பத்திரிகையாளர்கள்லாம் பேசும்போது கண்டிப்பா போவார், அங்கே போகாமல் எதுவுமே பண்ண மாட்டார், கரூர் போய் சந்திச்சே தீர்வார்னு சொன்னவங்க கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ரெசார்ட்ல சந்திக்கிறது, இது என்ன விதமான விஷயம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இல்லவே இல்லையா? இல்லை, கேள்விகள் நிச்சயமா இருக்கு. அது ஒரு அரசியல் களத்தில் இருக்கு. ஆனால் அவரோட பேட்டர்னை நீங்க பாருங்க. அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து நீங்க தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அவர் எந்த மாதிரி மரியாதை செலுத்துவார்? அவர் வீட்டிலேயே ஒரு புகைப்படத்தை வைப்பார், ஒரு மரியாதை செலுத்துவார், அதை வந்து ட்வீட் பண்ணுவாங்க, அது அடுத்த நிமிஷம் செய்தியாக வரும், மறுநாள் பத்திரிகை செய்தியாக வரும். இதானே? ஏன்னா அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு சமூக வலைதள கால அரசியல்வாதியாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா வந்து பிரிண்ட் மீடியா காலத்தில் அரசியல் இயக்கங்கள் எழுந்து வந்திருக்கின்றன, தொலைக்காட்சி யுகங்களில் அரசியல் இயக்கங்கள் எழுந்து வந்திருக்கின்றன. அப்போ இந்த அரசியல் இயக்கங்களுடைய வருகைக்கும் அப்போது இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய தன்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இவர் வந்து ஒரு சமூக வலைதள கால, ஒரு இணைய கால அரசியல் தலைவராக இருக்கார். அவர் ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து முக்கியமான அறிவிப்புகள், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க, எல்லாமே ஊடக சமூக வலைதளங்களின் வழியாக தான் வெளியிடப்பட்டது. ஈவன் எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவங்க ப்ரெஸ் நோட்டை வந்து மற்ற கட்சிகள்லாம் கூட வந்து முக்கியமான பத்திரிகைகளுக்கு, உங்களை போன்ற முக்கியமான யூடியூப்புகளுக்கெல்லாம் கூட அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த பழக்கம் கூட அவங்க கிட்ட இருக்கா? இல்லை நம்ம ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டால் போதும், எஃபியில் போட்டால் போதும், சோசியல் மீடியாவில் நம்ம, ஆனால் அப்படி தான் நடந்தது. அப்போ அதே அவர் வந்து பெரிய அளவில் வந்து வெளியில் போய் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பேட்டர்னில் கடந்த 50 வருஷமாக நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. நாம் வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே அவர் வராரா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பேட்டர்னுக்கு வெளியே இருந்து தான் அரசியல் பண்ணுறாரு. அப்போ இந்த விஷயத்துலேயே அதான் நடந்திருக்கு. இல்லை, இது ஒரு புதுவிதமான விஷயம் அப்படின்னு நம்ம அணுகிறது மட்டுமே சரியா? உணர்வுபூர்வமான விஷயமும் கூட இல்லை. ஏன்னா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி சமூக வலைத்தளங்கள் காலமாக இருக்குது. அவர் வந்து அவர் ஆஃபீஸ்லேயே இல்லை வீட்லேயே புகைப்படங்களை வச்சு அப்படின்னா, ஆனால் அவர் தான் பெரியார் திடலுக்கும் வந்தார். ஆமாம், பெரியார் ஒரு சில இடங்கள் இப்போ நீங்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ 41 இல்லை, அந்த பெரியார் திடலுக்கு வந்ததுல கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வழக்கமாக தலைவர்கள் வருகிற பொழுது நான் இதை சுட்டி காட்டி பேசியிருக்கேன். வழக்கமாக தலைவர்கள் வருவது மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்குமா. ஆனால் அவர் வந்து ஐயா பெரியார் சிலைக்கும் மாலை போட்டார், சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலைக்கும் ஐயா மாலை போட்டாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அது எப்படி வேறுபடுதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஐயா மட்டும் வந்தாங்க, வந்து ஐயா பெரியார் கூட ஒரு 2-3 பேர் வந்தாங்க, ஒரு மாலை அப்படி கையில் போட்டு வந்தாங்க, போட்டு போயிட்டாங்க. இது வந்து வழக்கமாக என்ன நடக்கும்? இப்படி ஒரு தலைவர் வராருன்னு வைங்க, அந்த மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவில் தொண்டர்களை ஒருங்கிணைப்பாங்க, பொதுமக்களை ஒருங்கிணைப்பாங்க, அவங்க போய் மாலை போடுவாங்க. இது வந்து மரபாக இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது தமிழ்நாட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னாக நான் பார்க்குறேன். இவர் என்ன பண்ணுறாரு? அந்த பேட்டர்னுக்கு எதிராக இருக்கார். திடீர்னு ஒரு சாலையோரத்தில் ஒரு வாகனத்துலேருந்து இறங்குறாரு, இறங்கி கையில் ஒரு மாலை வச்சிருக்காரு, அங்கே ஒரு சிறிய ஐயா அம்பேத்கருடைய சிலை இருக்குது, அதுக்கு போய் மாலை போடுறாரு. இதே மாதிரி தான் பெரியார் திடல்லையும். அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு புது பேட்டர்ன் அவர் செட் பண்ண ட்ரை பண்றாரு, ஓகே. ஆனா பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பத்துல ஒருத்தங்களை இழந்தவங்களை கூட நேர்ல போய் சந்திக்க மாட்டாரு. இதற்கு முன்னால இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன், இவரோட நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா தொடர்பு கிடையாது அவருக்கு. இல்ல சார், நீங்க இல்ல, அதான் நான் வரேன், நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதோட ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்னுக்குள்ள அவர் இருக்காரா அல்லது அவரோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தலைவர்கள் வந்து தங்களால செய்யற தவறுகளை இது ஒரு புது பேட்டர்ன் நம்ம சொல்றது சரியா சார்? அது தவறு சரிங்கிறத அவர் மக்கள்கிட்ட போறாரு சார். சரி, இது எல்லாமே என்னத்துக்கு 2020 மாசமா அந்த கட்சி நீங்க அடுத்தடுத்து போறீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க பாருங்க. அவர் இதற்கு முன்பும்
இதே போல பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை தமிழக அரசியல்ல யாராவது பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து ஆறுதலோ அல்லது தைரியமோ அல்லது நான் உங்க போராட்டத்துல நான் உங்களோட துணை நிப்போன யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லைங்க. யாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ரொம்ப அரிதான நிகழ்வுகள்ல யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. அதான் இது ஏதாவது வேற எங்கேயாவது ஏதாவது நம்ம நண்பர் வீட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுனாலும் நம்ம போய் தானே அவங்கள பாக்குறோம் சார். பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து கரூருங்கிறது முதல் நிகழ்வு. அதுல தாவேகா நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கதை மட்டும் நீங்க பாக்காதீங்க. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஆதரவு கொடுத்தாங்கல்ல இதற்கு முன்னால் நடந்த சில போராட்டங்கள். அதுலயும் அவங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல இருந்து எல்லாத்துக்கும் அவரே போனார்ல. இல்ல அந்த நீங்க அதை கொஞ்சம் மாறுபடுத்தி பார்க்கணும். என்னன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சியா ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஐயா ஒரு நடிகராக இருந்த காலகட்டத்தில் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்தாங்க. ஒரு செல்ஃபி எடுத்து அவங்க போட்டாங்க. சகோதரி அனிதா வீட்டுக்கு அவங்க ஒரு இரவுல போனாங்க. அதே மாதிரி அங்க தூத்துக்குடிக்கு ஒரு போனாங்க. இது எல்லாமே வந்து இதுல நான் அதை தான் சொல்றேன். இப்போ வழக்கமா தலைவர்களோ நடிகர்களோ ஒரு விசிட் பண்றாங்கன்னா முதல்ல நமக்கு சொல்லப்படும், பத்திரிகைகளுக்கு சொல்லப்படும், தொண்டர்களுக்கு சொல்லப்படும், மாவட்ட பொறுப்பாளர்கள், அவரு எதுவுமே இல்லாம போறாரு. போயிட்டு வந்த பிறகு அது ஒரு தகவலாக நமக்கு வருது. அது செய்தியாக்கப்பட்டது. அதை நீங்க கவனிக்கணும். அது செய்தி ஆகலைன்னா வேற, அது செய்தியாக்கப்பட்டது. அப்போ அதனோட நீட்சி தான் ஐயா நடிகராக இருந்த பொழுது என்ன பண்ணாங்களோ அதே இதை தான் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் பண்ணாங்க இல்லைங்களா? இப்போ அவங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் முதல்ல வந்து தங்களோட ஸ்ட்ரென்த்தை விசிபிளா காட்டணும்னு நினைப்பாங்க. இவ்வளவு பேர் எங்களுக்கு இருக்காங்க, நாங்க ஒரு கூட்டத்துக்கு வந்தா எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. அவங்க அந்த பேட்டர்னுக்குள்ளேயே இல்ல. அவரு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு சார், ஐயோ இவ்வளவு பேர் கூட்டம் வந்திருக்கீங்களே. அன்னைக்கு அந்த கரூர்ல நடந்த நாமக்கல் நான் கூட 4-5 வாரத்துக்கு முன்னாடி வேற ஒண்ணு இல்ல சார், நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு வைப்ரண்டா இருக்கீங்களா, எனக்கே புது நம்பிக்கை. கரெக்ட். இது சகோதரர், நீங்க வந்து அவர் அந்த மக்களை சந்திக்க போனார்ல, மக்களை சந்திக்க ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சார்ல, அதுக்கு பிறகு இதெல்லாம் பேசியது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மக்களை சந்திப்பதற்கு முன்னால் ஒன்று நடந்தது இல்லை. நீங்க அதுல இருந்தானே இதுக்கு வரணும். மக்களை சந்திப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது? அவர் எங்கேயாவது போனால் தனியாக போவார், தனியாக வருவார், முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்படாது. அந்த அங்க போய் சம்பவத்துக்கு போன பிறகு தகவல் தெரிவிக்கப்படும். பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகிகளையோ கட்சியினுடைய தொண்டர்களையோ பொதுமக்களையோ தான் வருகிற போகிற நிகழ்வுகளுக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்காது. ஆக இதே மாதிரி தான் இந்த கரூர்ல தாவேகா சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் இருக்கு. அறிவுலகம் அதை சொல்லிச்சு, நீதிமன்றங்கள் அதை சொல்லிச்சு, எல்லாருமே அதை சொன்னாங்க. ஆனா அவர் என்ன நம்புகிறார்னா, தான் இந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புவதாக அவர் நம்புகிறார். அந்த பாதையில் அவர் போறாரு. சார், இதே விஷயம் நீங்களே சொன்ன மாதிரி நடிகரா மட்டும் இல்ல, கட்சி ஆரம்பிச்ச பிறகும் இப்போ கவின் வீட்டுக்கு அவர் போனாரு, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டுக்கு போனாரு, கள்ளக்குறிச்சிக்கு போனாரு, இன்ஃபார்ம் பண்ணி போனாரு, தெரியாம போனாரு, திடீர்னு சொன்னாங்க, அது என்னவா வேணாலும் இருந்திருப்பதான் அங்கெல்லாம் போனாரு. ஏதோ ஒரு வகையில நம்ம போய் அவங்களோட உடன் நிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுல அந்த எண்ணத்தை பாராட்டத்தக்கது, போனது நல்ல விஷயம். அதே மாதிரி ஆனா இன்னும் கூடுதல் பொறுப்போட இங்க போயிருக்கணும்ல. ஏன்னா நம்மளை பார்க்க வந்த கூட்டத்தில் நான் அதை நீங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். என்னன்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சம்பவங்கள் இருக்குல்ல, சகோதரி அனிதா, சகோதரர் கவின், அந்த தூத்துக்குடி சகோதரி, இவங்க மாதிரி இண்டிவிஜுவல் பாதிப்பு இருக்குல்ல, அந்த இடங்களுக்கு அவர் தனியா போறாரு. போராட்ட வடிவமா சில இடங்கள்ல நடந்துட்டு இருந்தல, உங்களுக்கே தெரியும். பனையூராக இருக்கட்டும் அல்லது சென்னை மாநகராட்சியில் நடந்த போராட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு போராட்டமா மொத்தமா நடக்கிற இடங்கள் இருக்குல்ல, அதுலலாம் அவர் என்ன பண்றாருன்னா, வர வச்சுதான், தன்னுடைய இடத்திற்கு வர வச்சுதான் அவர் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் இல்லையா? இதை நீங்க அதுவே தப்பான மூவ் இல்லையான்னு கேக்குறேன் சார். அது எல்லா இடத்துக்குமா சார், பனையூருக்கு வாங்க, மாமல்லபுரத்துக்கு வாங்க சார். நான் உங்களை நான் சரி தப்புன்னே சொல்லல சார், அப்படிதான் அவர் செய்யறாருங்கிறேன். நீங்க ஸ்டைல்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், நான் என்ன சார், நீங்க உங்க கேள்வியில இருந்து வாங்க. கரூர்ல மட்டும் அவர் நடந்துக்கல சார், அதற்கு முன்பும் அவர் அப்படிதான் நடந்துகிட்டாருங்கிறேன். இது சரியா தப்பான்னு மக்கள் தேர்தலில் ஓட்டு போட போறாங்க. நான் சரி தப்புங்கிறதுக்கே வரல. நான் ஒரு அரசியல் ஆய்வாளரா, ஒரு புது தலைவர் வராரு சார். அவரு வந்து, நான் உங்களுக்கே தெரியும், நான் முன்னேற்ற கழகங்களுடைய அரசியலை, அதனுடைய அடிப்படைகளை, அதனுடைய கட்டமைப்புகளை எவ்வளவு வியந்து பேசுவீங்க. எப்படி ஒரு சாமானியனுக்கு வந்து சாமானியன பக்கத்துல நின்று எம்ஜிஆர் அவர் கையை பிடிச்சிட்டு பேசுனது, கலைஞர் அவர்கள் எப்படி கொண்டு வராரு, மாவட்ட செயலாளரை யாரை சூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வியந்து அப்ப நான் வந்து என்னன்னா சார், இப்போ இப்படி முன்னேற்ற கழகங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது பற்றி எனக்கு ஓரளவிற்கான ஒரு புரிதல் இருக்கு. அதனுடைய சித்தாந்த தலைவர்கள் பற்றியும் ஒரு வாசிப்பு இருக்கு. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இன்னொருத்தர் வராரு, நான் அவரை விருப்ப வெறுப்பு இல்லாம பாக்குறேன். எனக்கு எந்த விருப்ப வெறுப்பும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாருங்க, அவர் இதற்கு முன்னாலும் அப்படிதான் நடந்துகிட்டாரு. தாவேகா தார்மீக ரீதியாக
பொறுப்பு ஏற்க தேவையில்லாத அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுத்த இடங்கள்லையும் அவர் தன்னோட இடத்துக்கு கூப்பிட்டு தான் ஆதரவை கொடுத்தாரு. இப்போ தன்னோட சரியா தப்பா உங்க நிலைப்பாடு என்ன சார்? ஒரு அரசியல் ஆய்வாளராக, ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இதை சரி தப்புன்னு சொல்ல வேண்டியது நான் இல்லை. ஆனால் நான் சுட்டி காட்டுறேன், இப்படிதான் அவர் நடந்துக்கிறார் சார். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொன்ன போதும், ஊடகங்கள் இவ்வளவு பேசிய போதும், பிரிண்ட் மீடியா வந்து எடிட்டோரியல்ல எழுதிய போதும், நீதிமன்றங்களினுடைய மன்றங்களிலேயே அது ஒரு கடுமையான கண்டனங்களை எதிர்கொண்ட போதும் அவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு. அவங்க வந்து அதை சந்திச்ச பிறகு இப்பதான் வந்து வெளியில வந்து அவங்க இந்த இஷ்யூ பத்தி இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளர், அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கு வேற இஷ்யூஸ்ல அவங்க அறிக்கை 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 30 நாட்கள்ல ஒரு கனத்த மௌனத்தை வந்து அவங்க கடைபிடிச்சாங்க. இப்போ இன்றைக்கு நேற்று வந்த ஒரு முக்கியமான தமிழ் நாளிதழில் கூட என்ன பண்ணியிருக்கு, ஐயா விஜய் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் நமக்கு என்னன்னு தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு முக்கியமான நாளிதழில் நம்ம தொடர்ந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நாளிதழ்லயே அந்த செய்தி மக்கள் பார்த்துட்டு வந்தவங்க பைட்ஸ் கொடுக்கறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அதை அவருக்குரிய தன்மையில எதிர்கொள்றாரு. இப்ப நான் கேட்கட்டுமா, இப்ப வேற ஏதாவது தலைவர்கள் இந்த மாதிரி நடந்தா யாரு காலையாவது விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. இவர் இப்படி இதை சார் 2 ஆங்கிள் பார்க்கணும். ஒரு மாதிரி ஒரு லீடரா கால்ல விழுந்தாரு, ஒரு லீடர் கால்ல விழுந்திருக்காராங்கிற கேள்வி நீங்க கேக்குறீங்க. இல்ல நான் அப்படியே கேட்கல சார், அப்படியே கேட்கல. வேற ஏதாவது லீடர் கால்ல இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, இவர் ஒரு பேட்டர்ன், இவர் தன்னோட இடத்துக்கு கூப்பிடுறாரு. தன்னோட இடத்துல கூப்பிட்டுமே அவர் ரொம்ப மனதார வந்து நான் கேட்டாரு, எங்க கால்ல எல்லாம் கூட விழுந்த ஒரு மன்னிப்பு கேட்டாரு. அப்படி இருக்கவங்க அப்படி சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லீடர் என்ன பண்ணுவோம்னா, சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு வீடியோ போடும் போது இந்த உணர்வுகளை, இது வந்து 1 மாசம் ஆயிடுச்சு, நான் வந்து அதை வேல்யூ பண்ணாம இல்லை, ஆனா 1 மாசம் ஆகும்போது அந்த வலிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் போதே கால்ல எல்லாம் விழுவுறாரு, அழுகிறாரு, உடஞ்சு போய் பேசுறாரு. அப்படி இருக்கிறவர் 2 நாள்ல வீடியோ போடும் போது வந்துட்டு சிஎம் சார் பழி வாங்கணும்னா நான் இங்க இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு பேசுறதோ, இல்ல வந்து இந்த பொறுப்பேத்துக்கிறேன், என்ன பார்க்க தானே வந்தீங்க, ஏதோ ஒரு வகையில நானும் இதுக்கு பொறுப்பேத்துக்கிறேங்கிற விஷயங்களையோ சொல்லாதது அங்க ஒரு நிலைப்பாடு. வீடியோல வெளியே மக்களுக்கு எல்லாம் தெரியற இடத்துல ஒரு நிலைப்பாடு, ஆனா ஒரு பூட்டிய அறைகளுக்குள்ள வேற ஒரு மாதிரி டீல் பண்றாருன்னா அது என்ன? இல்ல சார், இது வந்து 2ஆ இருக்கும். இது வந்து அரசியலா என்னவா மாறுது, உணர்ச்சி பூர்வமா என்னவா மாறுது. இப்போ அவங்க வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து அந்த இடத்துல அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க, அவங்களோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாடலாக இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் அது ஒரு அரசியலாக நீங்கள் ஒரு வீடியோ, ஏன்னா இதுலேருந்து நமக்கு எந்த புகைப்படங்களோ எதுவுமே நமக்கு இன்னும் அவங்க அஃபிஷியலாக வெளியிடவே இல்லை. ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது நாளே வந்து வெளியிடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 அல்லது 5 நிமிட வீடியோ. அதை வந்து அவர் அரசியலாக எதிர்கொள்கிறாரு. இப்போ கூட இன்றைக்கு கூட தாவேக இப்போ துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இதை வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் தெரிவிப்போம், நாங்கள் வந்து காவல்துறை மேலே தான் எங்கள் குற்றச்சாட்டை, நாங்கள் காவல்துறை மேலே நாங்கள் குற்றம் சாட்டுங்கிற சொல்லையே தாவேகா இன்னைக்கு தான் சொல்கிறாங்க. வழக்கமாக அரசியல் கட்சிகள் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு, அதில் ஒரு அரசியல் கட்சி என்ன கேட்பாங்க, மாவட்ட நிர்வாகத்தில் சில மாற்றங்களை பண்ணுங்கன்னா செய்வாங்க. இது மாதிரி ஒரு விபத்தோ நடந்தா திமுக அந்த கோரிக்கையை முன் வச்சது. அப்படி அதான் ஒரு இதுவரை நடைமுறை. நான் என்ன சொல்றேன்னா, இதுவரை உள்ள எந்த நடைமுறைப்படியும் எந்த கோரிக்கையும் வைக்கல. இன்னைக்கு 30 நாள் கழிச்சு தான் இவங்க துணை பொதுச் செயலாளர் வந்து சொல்றாரு, நாங்க தாவேகா மேல தான், காவல்துறை மேல எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு, எங்களை தடுத்தாங்க, நாங்க வந்து நகருக்குள்ள போக விடாம எங்களை வந்து பண்ணாங்க. அதுவும் கூட ஒரு பத்திரிகையாளர் கொஞ்சம் அழுத்தி கேட்கிறாரு, உங்களை பர்சனலா இது, அப்புறம் அந்த கேள்வியை வந்து கடந்து போயிட்டாரு. அதையெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இதுவரை நீங்க வந்து அவர் எங்கெங்கெல்லாம் இதுவரை நம்ம தமிழக அரசியலை நெருங்கி பார்த்துருக்கோம், எந்தெந்த இடங்களெல்லாம் விலகி அவர் தனக்கென இந்த பாதையில போனா நம்ம அரசியல் இப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு அவர் மேல ஒரு நேசம் கொண்டவர்கள், அதற்கு அவர் மேல ஒரு பாசம் கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. இதற்கு மேல பொதுமக்களை இப்ப நீங்க சொல்ற மாதிரி விமர்சித்தவர்களை, அதிருப்தியாளர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாக்குகளை பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு. இல்லை, இதெல்லாமும் சேர்ந்து மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கரிஸ்மெட்டிக் ஸ்டாரா இருந்தவர் லீடரா உருவாயிருக்கும் போது ஓகே இங்க வந்தா கூட்டம் வருங்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்களை கூட அங்க அனுப்பல, மக்களை சந்திக்க வைக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்களை, அங்க பாதிக்கப்பட்டவங்களோட உடன் நிற்க வைக்கல. 1 மாசமா வந்து எந்த விதமான பேட்டியோ இல்ல என்ன அவங்க சைட் ஆஃப் வியூ என்னங்கிறதையோ சொல்லல. பொதுச் செயலாளர் தலைமறைவு, இன்னொரு பொதுச் செயலாளர் வந்து தலைமறைவு, இந்த செய்திகள்லாம்
அது ரொம்ப நீங்க சொன்ன இந்த ஸ்டைலுக்குள்ள வருமா இல்ல அது வேற ஒரு டோன்? சார் இது எதுவுமே நீங்க பாருங்களேன், ஐயா செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அங்கே ஐயா விஜயபாஸ்கர் வந்து ஒரு அதிமுகவில் ஜெயிச்ச உடனே அதே போக்குவரத்து துறை இவருக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் திராவிட அரசியலில் நம்ம பார்த்துருக்கோம், முன்னேற்ற கழகங்களுடைய அரசியலில் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒருத்தருக்கு முப்பெரும் துறைன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாவட்டத்தில் இன்னொருத்தருக்கு அடுத்த ஆட்சி வந்தோடனே முப்பெருந்துறை. ஏன்னா அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி அரசியல் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. இப்போ ஐயா மதியழகன் வந்து இந்த வழக்கில் அந்த மாவட்ட செயலாளர் அவங்கள கைது பண்ணுறாங்க. முதல் 2-3 நாட்கள் வந்து அவங்க துணைவியார் வந்து தனியாக வந்துட்டு போனாங்க கோர்ட்டுக்கு. இதை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியிலேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, இது நம்ம எவ்வளோ தப்பான விஷயம். அதான் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை எங்கேயுமே பார்க்கல. அப்போ நீங்கள் என்னன்னா அவர் இன்னைக்கு கைதாகிறாருன்னு வைங்க, தாவேகா வந்து என்ன நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் இதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த மின்சாரத்துறை மந்திரி அவர் தான் இல்லையா? ஏனென்றால் அவங்க யாரை குற்றம் சாட்டுறாங்க? ஆட்சிக்கு வந்தா அப்படிதான். ஆட்சிக்கு வந்தா தானே ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அப்போ நீங்க வந்து 2 நாட்கள் நான் நீங்க கேட்ட கேள்விக்கே வரேன், அவங்க தனியா வந்துட்டு போறாங்க. அப்புறம் என்னை போன்ற சிலர் அதை ஊடகங்களை சுட்டி காட்டி சொன்னோம், இது ஒரு அரசியல் கைது, ஒரு குடும்பம் மட்டும் அதை தனியா எதிர்கொள்ளக்கூடாது, இதை வந்து கட்சியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ன பிறகு அதனாலயா என்னன்னு தெரியாது, ஆனால் அதை இப்போ சுட்டி காட்டினாங்க இந்த அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறவங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் அவங்களோட வர்றது போகிறது அப்படி எல்லாமே நடந்தது. ஆக இப்படி பார்க்கிற பொழுது இதுவரை நீங்கள் இப்படி வந்து ஒரு பொதுச் செயலாளர் எங்கே இருக்காருன்னே தெரியல. நீங்கள் வந்து ஒரு அரசியல் வழக்கு இது இல்லையா? இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு, அதில் ஒரு விபத்து நடந்திருக்கு, அரசியல் வழக்கு. ஒரு கட்சி இதுவரை இப்படி எதிர்கொண்டிருக்கா? இப்படி எதிர்கொண்டதே இல்லை. இல்லை அதான் இதையும் ஒரு ஸ்டைல்னு பார்க்குறீங்களா? இது ஒரு விசித்திரமான ஸ்டைல். அதில் என்ன சந்தேகம் இருக்கு? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் மெதுவாக வெளியில் வராங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திட்டேன்னு சொன்ன பிறகுதான் நம்ம பொதுச் செயலாளரையே வெளியே பார்க்க முடியுது. நான் இது எல்லாத்தையும் தான் இணைச்சு பார்க்குறேன். இதை ஒரு தனி நிகழ்வாவே நான் இதை பார்க்கல. ஒரு புது கட்சி வருது, அந்த புது கட்சி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது நான் உங்ககிட்ட சுட்டி காட்டினது மாதிரி இப்படி ஒரு பொதுச் செயலாளரோ அதனுடைய துணை பொதுச் செயலாளர்களோ இல்லை யாரையுமே பார்க்க முடியல. சமூக வலைதளங்கள்ல கூட அவங்க வந்து ட்வீட் கூட போடல, எதையுமே எழுதல, கருத்து என்னன்னு தெரியல, கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அப்போ அவங்க வந்து ஒரு மாசம் தாவேக்கான ஒரு கட்சி இருந்ததா இல்லையானே தெரியல எங்க இருக்கு என்ன. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3வது நாள்ல ஒரு வீடியோ வந்தது. அதற்கு பிறகு அதற்கு அந்த கட்சி மீது நேசம் கொண்டவர்கள் எழுதிய அளவுக்கு கூட நிர்வாகிகள் எழுதவே இல்லை. நம்ம பார்க்குறோம், ஒரு அறிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நான் இது எல்லாத்தையும் தான் சேர்த்து பார்க்குறேன். இதை அவர் கரூருக்கு தனியாக அழைத்தாருங்கிறத மட்டும் பார்க்கல. பொதுச் செயலாளர் எங்க போனாரு தெரியலையே, துணை பொதுச் செயலாளர் எங்க போனாரு தெரியல, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் எங்க போனாரு, தேர்தல் மேலாண்மை அந்த ஹைரார்க்கியே எங்க இருந்தாங்கன்னே தெரியல. நம்ம முதன்முறையா அவங்க அந்த நிர்வாகி ஒருத்தர் பேட்டி கொடுத்ததே ஒரு 16-17 நாளைக்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி இதுவரை தமிழக அரசியல் நடக்கல. ஒருவேளை நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன இதை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நாம் பார்க்காத ஒரு தலைமுறை வாக்காளர்களா வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய புரிதல் இல்லை, அவங்களோட உலகமே வேற ஒன்னா இருக்கு. இது எல்லாமே பொருட்படுத்தாத ஒரு தலைமுறை இருக்கு. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் பேட்டர்ன் என்ன அப்படின்னே ஒரு பொருட்படுத்தாத ஒரு தலைமுறை இருக்கு. இது பத்தி அப்போ இவங்க எடுக்கிற அரசியல் அந்த மாதிரியான ஆட்களை மையமா வச்சு போகுதா, அல்லது இவங்க வேற? இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் இந்த தொலைக்காட்சிகளையும் நம்ம 10 வருஷமா தலை காட்டுறோம். இப்போதான் இந்த தலைப்பை பேசின பிறகுதான் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, நம்ம சொந்தம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க, பெண்கள்லாம் வந்து நம்ம விவாத நிகழ்ச்சி பற்றி, நம்ம பேட்டி பற்றி, இதை பற்றிலாம் பேசுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கட்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதிய வாக்கு வங்கி ஒன்று இருக்கிறதோ, அந்த வாக்கு வங்கியை அவர்கள் திடமாக நம்பிக்கொண்டு அவர்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா இப்போ வந்து நம்ம தாவேகா பற்றி ஒன்றை சொல்லி கேட்டோன்னு வைங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஈவன் பள்ளிகளில் ஒரு 9ஆம் 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடியவர்கள், நண்பர்கள் வீட்டில் இருக்கவங்க, உறவினர்கள் வீட்டில் இருக்கிற பசங்க முதல்ல வந்து இன்ஸ்டாவை தான் எடுத்துட்டு வராங்க. இன்ஸ்டால பாருங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குன்றாங்க. நம்மளாவது குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டர் தலைமுறையாவது இருக்கும். அவங்க இன்ஸ்டால ஆன்சர், அவங்க சொல்ற ஆன்சரை நம்மளால தேடவே முடியல. அப்ப என்னன்னா இது எல்லாவற்றையுமே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். நாம வந்து 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் வந்து முன்னேற்ற கழகங்களின் அரசியல் திடமாக இருந்திருக்கு. அது வந்து ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இவ்வளவு தூரம் ஏழை எளியவர்களை அரியணை ஏற்றிய, சமூக நீதி பேசிய, இந்த மண்ணில் மகத்தான மாற்றங்களை தந்த, இப்போ நீங்களே உங்க பரபரப்பான ஒரு வீடியோ வந்து
எப்படி ஒரு எளியவர், ஒரு சாமானியர், ஒரு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் அவர் வெள்ளையடித்து கொண்டிருந்த போது எப்படி வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார், அதற்காக அந்த இயக்கம் எப்படி உழைத்தது, அவருடைய அரசியல் பின்னணி என்ன. நீங்க அந்த வீடியோ போட்ட பிறகுதான் தெரியுது அவர் வந்து 1970களிலேயே வந்து அந்த கட்சியில ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்களை, சாமானியர்களை அரியணை ஏற்றிய முன்னேற்ற கழகங்களின் அரசியலுக்கும் இன்றைக்கு தாவேகா முன்வைக்கக்கூடிய அரசியலுக்குமான வேறுபாட்டை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அதை பல இடங்கள்ல வியந்து பேசும்போது அது சரியா இருக்கான்னு கேட்கிறேன் நான். இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆனே மனைவி தனியா போறாங்க, லைக் ஒரு அந்த லீகல் ப்ராசஸை ஃபேஸ் பண்றதுக்காக. இங்க வந்து 1 மாசமா கட்சிக்கான இது ஒரு விசித்திரமா இருக்குன்னு சொன்னா அதை நீங்க வியந்து பேசுற விஷயம். அதாவது அதை நான் வந்து கவனிச்சு பேசுறதுனால அந்த ஒட்டுமொத்த குரல்ல இருந்து வேறுபட்டு தெரியறதுனால ஒரு வியப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் வந்து ஒப்பிட்டு தான் பேசுறேன். ஏன்னா எனக்கு அதே விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது மதியழகனை பக்கத்துல நிப்பாட்டிட்டு பேசுறது தானே வழக்கமா திராவிட இயக்கங்களுடைய. நீங்க முன்னேற்ற கழகங்களுடைய ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த போட்டோல யார் யார் நிக்கிறான்றத வச்சு அந்த விழா எங்க நடந்துச்சுன்னு சொல்லிடுறோம். இப்ப இங்க விஜய் போட்டோ பார்த்தோம்னா பின்னாடி ஃபுல்லா பவுன்சர்ஸ் தான் நிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் சுட்டி காட்டிப்போம். நம்ம பத்திரிகையாளர்களே எழுதியிருக்காங்க, மாவட்ட செயலாளரை மேல ஏத்த வேண்டாமா, பகுதி செயலாளரை மேல ஏத்த வேண்டாமா. அறிஞர் அண்ணா வந்து மதியழகன் அவர்கள் பேரு தெரிஞ்சதுக்கு காரணமே இந்த கரூர் சம்பவத்துல அரெஸ்ட்ங்கறனால, ஏவல்ங்கறனால மட்டும்தான். ஆமா, அதுதான் நாங்க குறிப்பிட்டு சொல்றோம்ல. இப்போ அவர் ஒரு அரசியல் வழக்குல கைதாகிறாருனால என்ன நம்பிக்கையை கொடுக்கணும்? எப்பா நம்ம ஆட்சிக்கு வந்து அவர் தான் முப்பெருந்துறையே அவருக்கு தான் வரப்போகுது, அப்படிதான் இருக்கும், அதான் பேட்டர்ன். ஆனால் இங்க என்ன மாறுது பாருங்க. நான் இது எல்லாவற்றையும் தான் கோர்த்து சொல்றேன். முன்னேற்ற கழகங்களுடைய அரசியல் ஒரு சீராக 60 ஆண்டு காலம் இருக்கு. அவங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்றாங்க? தேசிய அளவுல வலிமை வாய்ந்த இருவரும் தேசிய கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க ஒண்ணு புதுசா ஒரு கட்சி வருது, அவங்க டோட்டலா புது பேட்டர்ன்ல வராங்க. நீங்க இதை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல வேண்டியது, இதை கவனிச்சு எங்களோட கடமை இல்லையா? நாங்க வியந்து இதுல ஒரு அரசியல் கட்சியில வந்து நம்ம வியந்தோத எதுவுமே இல்லை. ஏன்னா தலைவர்கள் அதிகாரத்துல இருக்கும்போது இல்ல நான் இதை முடிச்சிடறேன். தலைவர்கள் அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, அதிகாரம் இல்லாம இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க. அது நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா இது புதுசா இருக்கேன்னு நான் சொல்றேன். இது எல்லா விதத்திலையும் புதுசா இருக்கு. புதுசா இருக்கேன்னு சொல்றதை தாண்டி அவருக்கு பெரும் ஆதரவு இருக்கு. முதல் இடம் இல்ல 2ஆம் இடம், அதெல்லாம் நீங்க குறிப்பிட்டது சார். அவரோட ஓட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குல்ல சார். நான் வந்து இந்த கரூர் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருங்க, அதான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் வந்து சொல்றேன் சார். கரூர் சம்பவத்துக்கு முன்னால நீங்க குறிப்பிட்டது போல நான் சொன்னேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் என்ன பாக்குறேன்னா, அவர் மேல நேசம் கொண்டவர்கள். இப்போ ஒரு ஆய்வாளரா நம்ம இதை வெவ்வேறு இடங்கள்ல செக் பண்ணுவோம். சாமானியர்கள் என்ன பேசுறாங்க, சமூக வலைதளத்துல என்ன பேசுறாங்க, கீழே கமெண்ட்ஸ் என்னவா வருது, எந்த ஷோக்கு ரேட்டிங் போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம இணைச்சுதான் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது நாம இதையெல்லாம் சேர்த்து பார்க்குறோம். இப்போ இது வந்து அவங்க என்ன நம்பிக்கையில வந்து இந்த பேட்டர்னை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அவங்கள நேசிச்ச ஒரு ஓட் பேங்க்ல இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இல்ல சார், அது ஓட் பேங்க் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். அது என்னோட கிளைமா எடுத்துக்கங்க, நான் என்னோட அப்சர்வேஷனா எடுத்துக்கங்க. அவங்களுக்கு அரசியல் ஆய்வாளரா நான் சரி எது தவறு எதுன்னு கூட சொல்ல மாட்டேன். இது ஒரு வேற பேட்டர்ன் இல்ல சார். இந்த இடத்துல இல்ல சார், இந்த ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் இடம்ங்கறத அப்ப சொல்லலாமான்னு கேக்குறேன் சார். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அரசியலா எப்படி மாறி இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு பேட்டர்னை அவர் முன்னெடுக்காரு சார். இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு பேட்டர்ன் நான் ஒப்பிட்டு தான் சார் சொல்றேன். இவ்வளவு நாளும் இல்லாத, இதுவரை தமிழகம் பார்க்காத ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கார். இதெல்லாம் ஒரு அரசியலா நம்ம கேட்கணும் சார். அது ஒரு அரசியல் பேட்டர்ன். அதாவது அரசியல் நான் வந்து தமிழ்நாடு அரசியல் மக்களோட நிக்கிறது இல்ல சார். நான் சொல்றேன் பாருங்க, தமிழ்நாடு நீங்க பேசுற ஆய்வெல்லாம் நான் இல்ல சார். நான் சொல்றேன் நீங்க அரசியல் ஆய்வாளர் நிறைய விஷயங்கள் ஆய்வு இல்ல சார். சிம்பிளா கேக்குறேன், மக்களோட நிக்கிறது தானே அரசியல். அத பண்ணாரா? நான் சொல்றேன். இது ஒரு புது பேட்டர்ன் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல சார், நான் சொல்றேன். இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநில கட்சிகள் ரொம்ப தீவிரமா களத்தை முன்னெடுப்பாங்க. தேசிய கட்சிகள் இந்த அளவுக்கு களத்தோட உறவாட மாட்டாங்க. நீங்கள் இது வேணைய மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெருக்கமோ எதுவுமோ இருக்காது. அப்போ நான் வந்து முன்னேற்ற கழகங்களின் அரசியலை, அதனுடைய சிறப்பம்சங்களை, அதனுடைய உட்கூறுகளை புரிந்து கொண்டவன் என்கிற வகையில் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஆச்சரியப்படுத்துதுன்னு எனக்கு சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடு, அந்த வாக்கு வங்கி, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், இதுவெல்லாம் எனக்கு ஆச்சரியப்படுத்து, ரொம்ப புதுசாக இருக்குது. அப்போ நம்ம வந்து வேற சில விஷயங்களோட இதை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. என்னென்றால், பத்திரிகைகளை வாசித்த ஒரு தலைமுறை, பத்திரிகைகளையும் வார இதழ்களையும் வாசித்த ஒரு தலைமுறை, தொலைக்காட்சிகளை பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை, இன்றைக்கு சமூக வலைதளங்களை பார்த்து வளர்கிற ஒரு தலைமுறையிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது.
அது வேறுபட்டு நிற்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு திட வடிவமா தாவேகாங்கிற ஒரு கட்சி இருக்குது. அதனுடைய தலைவர் வந்து நிக்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க இந்த அரசியலை தன்னுடைய கரிஷ்மா மேலேயே நிறுத்துறாரு. நான் இந்த பேட்டர்ன்ல நான் இப்படிதான் போவேன், இதான் என்னோட அரசியல். அது நான் என்ன சொல்றேன்னா, அவர் பொதுவெளிக்கு வந்த பொது விஷயங்களில் அக்கறை காட்டிய, பொது நிகழ்வுகளில் அக்கறை காட்டியதை நீங்க ஆரம்பத்திலிருந்து பாருங்க. அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கா இல்லையா? இந்த கண்டினியூட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன், ஒரு கண்டினியூட்டி தானே நான் சொன்னேன். அந்த கண்டினியூட்டி என்னன்னா, ஒரு பொது நிகழ்வுகள்லயே கண்டினியூவா வந்து ஒரு அவருக்கான உத்தியிலேயே தான் வராரு. அதான் நான் சொல்றேன், அதான் நான் கவனிச்சேன். மக்கள் பிரச்சனைகள்லயே தொடர்ந்து அவருக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்து சொல்லணும்னா, கண்டினியூஸா முதல்ல அதுல அட்டென்ஷன் கொடுக்கறாரா? திடீர்னு ஒரு 15 நாள், ஒரு மாசம் தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையுமே நடக்காத மாதிரி, மேபி அவங்க கரூர் விஷயத்தை பேசாம இருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் டெல்டால வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. மழை பெய்ஞ்சு அவர் தானே சார் அதுக்கு முதல் விதையை போட்டாரு. விதைய போட்டு திருவாரூர்ல அவர் தானே பேசினாரு சார். மழையில அததான் நான் சொல்றேன். அவரெல்லாம் நின்னு போனதுக்கு அப்புறம் அறிக்கை கொடுக்கலாம் சார். அவருக்கு எது நம்பிக்கை கொடுக்கும்? இந்த திருவாரூர் விவசாயிகள் பிரச்சனையை, நெல் கொள்முதலை நம்ம பேசணும் திருவாரூர்ல. அதற்கு பிறகு இன்றைக்கு அது பெருசாயிருக்கு. அப்படிதானே சார் அவர் பாப்பாரு திருவாரூர்ல. அதுக்கு முன்னாடி யாருமே இங்க பேசல சார். அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் திருவாரூருக்கு போயிட்டாங்க சார், இல்லைங்களா? எல்லாருமே போயிட்டாங்க. அப்ப அவரோட இடத்துல இருந்து என்ன பாப்பாரு? அப்ப அந்த ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அறிக்கை கொடுக்கணும் சார். நீங்க வந்து இங்க வரீங்க, நீங்க அதை முழுசா பாருங்கன்றேன். அவருக்கு அது எப்படி இருக்கும்? நான் ஒரு விஷயம் இல்ல நீங்க சொல்றது ரைட் சார். சார் இந்த இதையே நீங்க கண்டினியூஸா மக்கள் நீங்க எல்லாம் அட்டென்டிவா சார் இருக்கணும் சார். அவர் இருக்க மாட்டக்கார. நான் அதை தான் நானும் சொல்றேன், அவர் இருக்க மாட்டக்காரு. அது நீங்க வந்து அதை எப்படி புது பேட்டர்ன்னு சொல்லணுமா நம்ம? சரி, அது தமிழக அரசியலுக்கு புதுசா இருக்குல்ல இப்ப அரசியல்ல ஒரு சார். இங்க வந்து 24/7 பாலிட்டிஷியன்ஸ், நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள், அவங்க முழு நேரமும் மக்கள் பிரச்சனையோடய இருப்பாங்க. ஆனால் நான் வேறு சில மாநிலங்கள்ல பார்த்திருக்கேன், உள்ள டீப்பா அவங்க இந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையோட நெருக்கமா இருக்க மாட்டாங்க. அப்போ அதை நம்ம சுட்டி காட்டி பேசியிருக்கோம். ஈவன் பல தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியவோ அப்படி ரீச் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் எந்த நேரத்துக்கு போனாலும் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியை நீங்கள் வந்து ஒரு உதவி கேட்டு வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஒரு அமைச்சர் வீட்டுக்கு கூட போய் நீங்கள் வந்து ஒரு உதவி கேட்க முடியும். பல பேர் அட்டெண்ட் பண்ற எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இப்போ நான் எப்படி ஏனைய மாநிலங்களிலிருந்து தமிழக அரசியல் வேறுபட்டதுன்ற ஒரு இதை நம்மளே பேசியிருக்கோம். அப்படி திமுக அதிமுக இருந்தே தாவேகா வேறுபடுது. முன்னேற்ற கழகங்களின் அரசியலிலிருந்து தமிழகத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அண்ணா வடிவமைத்து கொடுத்த முன்னேற்ற கழகங்களின் அரசியலிலிருந்து தாவேகா வேறுபட்டு நிற்கிறது. அதற்கு தான் இவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஆனா என் ஸ்டைல் இதுதான் அப்படின்னு சொல்லாம, நான் அண்ணா சொன்னபடிலாம் நீங்க சொன்ன அண்ணா அவர்களை கோட் பண்ணி பேசுறாரு. மக்களிடம் நில், மக்களோடு செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், அப்படித்தான் நம்ம இருக்கணும், நான் எப்பவுமே மக்களோட இருப்பேன் அப்படின்னு ஒன்று பேசிக்கிட்டு ஆனா மக்களோட இல்லாம இருக்காங்க. அதாவது இந்த அண்ணா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேஜிக். நீங்க அவரை தொடாம அல்லது அவரை புரிஞ்சிக்காம நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நீங்க வரவே முடியாது. நீங்க அவரை வியந்து பேசலாம், பேசாம இருக்கலாம். அதாவது ஒரு 1000 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு அதிசயம் வந்து ஐயா பெரியாரும் அண்ணாவும். ஆனால் அவங்க வந்து நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்றதான் இந்த தலைமுறையோட சிறப்பு. சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியா முழுவதும் ஆட்சி செய்த காங்கிரஸ் என்ற பேரியக்கத்தை எதிர்த்து ஒரு மனிதன் ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு இல்லை, தான் சொன்ன சித்தாந்தம், கடவுள் மறுப்புங்கிற சித்தாந்தம், தான் வாழ்ந்த காலத்திலேயே ஆட்சி அதிகாரத்துக்கு ஏறியதை பார்த்த பெருமை பெரியாருக்கு உண்டு. இது வேற எந்த சிந்தனையாளருக்கும் கிடையாது. அவர்கள் மறைந்த பிறகு அந்த சித்தாந்தம் ஒளி பெற்று பரவி இருக்கிறது. ஆனால் தான் வாழ்ந்த காலத்திலேயே அண்ணா போய் சொன்னாரு, ஐயா ராஜாஜியோட சேர்ந்துதான் அந்த வெற்றியை வாங்கினாரு. ஆனா அந்த வெற்றியை கொண்டு போய் பெரியார் காலில் தென்னூர்ல சமர்ப்பிச்சார். இதெல்லாம் ஒரு அரசியல் அதிசயம். நீங்க இந்த களத்துக்குள் வருகிறவர்கள் அவர்களை தொடாமல் நீங்க வரவே முடியாது. அவர்களை தொட்டுதான் ஐயா விஜயும் நிற்கிறார். ஆனால் அந்த வழிமுறை இப்ப கூட அந்த கட்சி பேட்டர்ன் பாருங்க, முன்னேற்ற கழகங்களோட பேட்டர்ன் தான். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், நகர செயலாளர் எல்லாமே. ஆனால் ஒரு தலைவராக இவருடைய நடவடிக்கை, ஒரு கட்சியாக இதனுடைய நடைமுறைக்கு எப்படி மாறுபடுகிறது? அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாதையில் அவர்கள் முன்னேற்ற கழகங்களோடு ஒன்றுபட்டு நிற்கிற இடத்தையும் பார்க்கிறேன். செயல்பாடு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அதெல்லாம் ஓகே. பட் நீங்க மாவட்ட செயலாளர் யாரு, அவங்க மக்களோட எப்படி இருப்பாங்க, தாவேகால மாவட்ட செயலாளர் யாரு, அவரு மக்களோட எப்படி இருக்காங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்கு இங்க இருக்கிறவங்க வந்து எப்படி உடன் நிற்பாங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, இங்க எப்படி பண்றாங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். பேட்டர்ன் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல, நான் அதை தான் சொல்றேன். அவங்க
ஒன்றுபடுகிற இடத்தையும் சுட்டி காட்டுகிறேன், முரண்படுகிற வேறுபடுகிற நேற்று இடத்தையும். ஒரு 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 28 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறார். அன்றாட பணிகளை கவனிக்கிறதுக்கு அது நிர்வாக குழுங்கிற பேர்ல புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், அடுத்து மீதி 3 பொதுச் செயலாளர் அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுன் அவர்கள், சிடிஆர் நிர்மல், ராஜ்மோகன் உட்பட 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைச்சிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அன்றாட பணிகளை கண்காணிக்கிறதுக்கு செய்யறதுக்கு அதுக்காக ஒரு குழு. அது வந்து இப்போ அவங்க மேல பல விமர்சனங்கள் வந்தது இல்லை, அந்த ஹைரார்க்கியில் எதுவும் மாற்றம் வருமா வராதா? அதாவது கட்சி அதே மாதிரி தான் செயல்பட போகுது, ஆனால் அந்த ஹைரார்க்கியில் எதுவும் மாற்றம் வருமா வராதா அப்படின்னு பலரும் ஒரு கேள்வி எழுப்பினாங்கல்ல. அதெல்லாம் இல்லை, எங்கள் கட்சி அதே ஹைரார்க்கியில் தான் மறுபடியும் அந்த அந்த ஹைரார்க்கி எதுவுமே மாறலல்ல. ஒரு சில பேர் இப்போ வந்து புதுசாக ஆட் ஆன் ஆயிருக்காங்க, 1-2 பேர் மட்டும் அதில் இல்லை. அந்த மற்றபடி அது எல்லாமே அதே ஹைரார்க்கி, அவ்வளோதான். ஏன்னா பொருளாளர் வந்து பெரிய அளவில் விமர்சனத்துக்கும் உள்ளாகலை, மற்ற விமர்சனத்துக்கு உள்ளானவங்க எல்லாரும் பேருமே அந்த இதில் வந்து இருக்குது. ஆக இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது வந்து நிர்வாக ரீதியாக அவங்க முன்னாடி எப்படி செயல்பட்டாங்களோ அதே போல் தான் அவங்க தொடர்ந்து செயல்படுவாங்களே தவிர அதில் பெரிய மாற்றம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில பேர் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினாங்க, நம்ம இப்படி உதவி பண்ணலான்னாங்க, அந்த மாதிரி ஆட்களையும் அவங்க வந்து அகாமடேட் பண்ணி போயிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அந்த அந்த கரூர் சம்பவத்துக்கு அந்த மாதிரி அந்த சம்பவத்தில் இருந்து மாதிரி தூத்துக்குடியிலேருந்து கழக உறுப்பினர் ஒருத்தரை அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, மாவட்ட பொறுப்பில் எதுலேயுமே இல்லை. அதுபோல் அவங்க போகிறது வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே, நிறைவு கேள்வியா நான் ஆரம்பித்த கேள்வியிலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். அந்த முதல் இடம், 2ஆம் இடம், அதில் 2ல் 1 வருவார் விஜய்ன்னு சொன்ன இடத்துல தான் இன்னும் நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம், அவர் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் கூட்டணிக்கு போவாரான்னு கேட்டாங்க ஆரம்பத்தில். யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டார். இன்னும் அவர் இதெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அவர் யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டார், எந்த விதத்துலையும் வந்து கூட்டணி சார்ந்த விஷயங்களுக்குள்ளே அவர் போக மாட்டார், தான் முதல்வருங்கிறதுல அவர் உறுதியாக இருப்பார். இந்த தேர்தலை பொறுத்தளவில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக வந்து அவர் ஒரு இந்த தேர்தலுக்கு தான் எப்படி தயாரானுங்கிற ஒரு ஐடியாவோடு தான் வந்திருக்கார். அதனால் நான் என்ன நம்புகிறேன்னா, அவர் கோட்டைக்குள்ளே போகிறது உறுதி. அது இடதுபுறமா சபாநாயகர் இருக்கைக்கு வலதுபுறமா அப்படிங்கிறத அவரோட அரசியல் சொல்லும். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தையும் காலத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.